ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ராகி மால்ட். ராகி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ராகி ரொம்ப உடம்புக்கு சத்தானது. அதில் மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ ராகி எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி அதை ஒரு 5 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு துணி எடுத்துக்கலாம். நான் ஒரு டவல் எடுத்திருக்கேன். அதில் இந்த ராகியை எல்லாமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டிக்கங்க. நான் ஒரு 3 days இதை முளை கட்டுறதுக்கு வைக்கிறேன். பாருங்க, 3 days ஆனதும் இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். இதை ஒரு 3 days நிழல்ல வச்சு காய வைக்கிறேன். பாருங்க, 3வது நாள் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ராகி கூட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்துடலாம். மக்கானா 1 கப், பாதாம் 15 நம்பர், முந்திரி 20 நம்பர், வால்நட் ஒரு 10 நம்பர், பிஸ்தா ஒரு 20 நம்பர், ஏலக்காய் ஒரு 3. இப்போ ராகியை நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் ஏன் இதை ஹீட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம நிழலில் காய வச்சு எடுத்தாலும் இதை ஹீட் பண்ணி நம்ம அரைச்சா நம்ம ரொம்ப நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 minutes இல்லை 3 minutes ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த 3ஐயும் நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும். அது வர இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் முந்திரி போடலைங்க. ஏன்னா முந்திரி சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும் இல்லையா, அதனால நான் இதில் முந்திரி போடலை. இதை மட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அடுத்து மக்கானா, இதையும் நல்லா கலர் மாறுற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் செய்து காட்டுறேன். இப்போது இதை கொஞ்சம் இந்த மாதிரி கலரை வந்ததும் பாருங்க, இப்படி தட்டி சூடு நல்லா உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பொறுன்னு பாப்கார்ன் உடையிற மாதிரி உடையும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இப்போது சூடு ஆறட்டும். சூடு ஆறினதும் நம்ம இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டைம் கூட போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நான் அந்த ஏலக்காய் போட்டுட்டேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸியில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த பாதாமெல்லாம் இருக்கிறதுக்கு ஆயில் மாதிரி ஆயிரும். இப்போ ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு.
இப்போ மிக்சியை ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. வாவ், நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி பவுட்ரு ஆகணும். இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஜலிச்சிங்கன்னா இப்போ ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இது எக்ஸ்ட்ரா வந்த உமி, நான் இதை வேஸ்ட்டு தான், நான் தூக்கி போட்டுட்டேன். இது வேண்டாம், சரிங்களா? இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பால் எடுத்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் நான் கரும்பு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் ராகி மால்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ காய்ச்சின பால் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கீழே கட்டி ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே ராகி மால்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.